யாருமே தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கெலாம் நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்துருச்சு இல்லையா? வாட்ச் வந்துருச்சு, மோதிரங்கள் வந்துருச்சு. அதை வாங்கி போட்டு நீங்கள் ஒரு வாரம் எப்படி தூங்குறீங்கன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்களேன். இன்றைக்கு 20 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இன்றைக்கு 60 வயதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை குறைந்தது 6 மணி நேர தூக்கம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே கணக்கில் எடுப்பது கிடையாது. அதனாலேயே என்னவோ இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன். அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அவர்கள் செய்ய வேண்டிய முறையான முயற்சி எது செய்தாலுமே எனக்கு சர்க்கரை கட்டுப்படவில்லைன்னு சொல்லுகின்றவர்களுடைய இரவு தூக்கத்தை கணக்கிட்டு பாருங்களேன், அவ்வளவு மோசமாக இருக்கும். 11 மணிக்கு போவாங்க, இல்லை 12 மணிக்கு தூங்குவாங்க, 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் நான் 6 மணி நேரம் கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையாக நம்ம பார்த்தோம்னா இந்த 6 மணி நேர தூக்கத்தில் கூட குரட்டை காரணமாக, சிறுநீர் கழிப்பதன் காரணமாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது கழிப்பறையை தேடி ஓட வேண்டிய தேவை நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சர்க்கரையை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது மருந்து சார்ந்த ஊசி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, தூக்கம் சார்ந்த விஷயமும் கூட. உங்களால் தினசரி 5 மணி நேரம் 6 மணி நேரம் நன்றாக தூங்க முடியும்னா, தூக்கத்திற்கான நேரத்தை ஒதுக்க முடியும்னா, நேரத்திற்கு தூங்குவதற்கான வசதியை இறைவன் ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருக்காருனா தவறாமல் அதை பயன்படுத்துங்க. ஏன்னா சர்க்கரையை குறைக்க மிகச்சிறந்த ஒரு அருமருந்து தூக்கம். எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மாடர்ன் மெடிசனில் கூட, ஸ்லீப் இஸ் த நியூ இன்சுலின் சொல்கிறாங்க. இன்றைக்கி இன்சுலின் ஊசி போடுவது போல தூக்கமே உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மிகப்பெரிய அளவில் உறுதிப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.